மேரேஜ்க்கு முன்னாடியெல்லாம் நமக்கு ஃபெஸ்டிவல் டைம்னா தீபாவளி பொங்கல்னால் ட்ரெஸ் எடுக்கணும், ஸ்வீட் நிறையா வாங்கணும். அதை விட மெயினாக லீவ் நமக்கு அதிகமாக விடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு யோசிக்க தோணும். பட் ஆனால் ஹவுஸ் ஒய்ஃப் ஆனதுக்கப்புறம் பண்டிகை வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி நாளே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்துட்டு இப்படியே டைம் போயிடுது. முன்னாடி நாள் வந்துட்டு சாட்டர்டே பேரண்ட்ஸ் மீட்டிங் இருந்தது. பேரண்ட்ஸ் மீட்டிங்கு ஃபஸ்ட்டு நாமெல்லாம் ஸ்கூல் படிக்கக்குள்ளே பேரண்ட்ஸ் மீட்டிங்குன்னா நமக்கு ரொம்ப பயமாக இருக்கும். வீட்டில் சொல்கிறதுக்கு அப்பா அம்மா கிட்ட சொல்கிறதுக்கு ரொம்ப பயப்படுவோம். பட் ஆனால் இப்போ இருக்க குழந்தைங்க எப்படின்னா பேரண்ட்ஸ் மீட்டிங்குன்னா ஏதோ அவங்க வந்துட்டு ஏதோ ஒரு ஏதோ ஃபங்க்ஷனுக்கு கிளம்புற மாதிரி அப்படி ஜாலியாக கிளம்பிக்கிட்டு நம்மளையும் வந்துட்டு காலைல சீக்கிரம் எழுந்திரிங்க, பேரண்ட்ஸ் மீட்டிங் நான் 10:30க்குள்ளே வரணும்னு சொல்லியிருக்காங்க, சீக்கிரம் எழுந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி தான் இருக்காங்க இப்போ இருக்க குழந்தைங்கள்லாம். உங்கள் குழந்தைங்க எப்படி பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் கமெண்ட்டில். உனக்கு பொங்கல் வந்துச்சுன்னா உடனே எல்லாத்தையும் இன்றைக்கே முடிச்சு வச்சிட்டோன்னா நாளைக்கு நம்ம ஒர்க்குக்கு போகணும். அதனால் இன்னும் 3 டேஸ்க்கு வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது. கோயம்புத்தூரில் இன்றைக்கி வந்துட்டு நல்ல மழை, அதனால் வெளியில் போகலை. வீட்டுக்குள்ளேயே உள்ளே மட்டும் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி தொடச்சி எல்லாம் சாமி ரூம்லேருந்து எல்லாத்தையும் தொடச்சி வச்சு க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியாக நைட்டு தான் நாங்கள் சமைச்சோமே. மார்னிங்லேருந்து எதுவும் சமைக்கவும் கிடையாது. பொங்கல் ஒர்க்கெல்லாம் உங்களோடது முடிஞ்சிச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில்